நேரம் இப்போது சரியாக 10:26 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:26. நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகம் டிவி ஃபர்ஸ்டோடைய கலையத்தில் தொடர்ந்து இணைப்பை பிடித்திருக்கும் ஒரு வணக்கம். குதூகல வணக்கங்களோட நிலாந்திலிருந்து ஜீவன் தங்கராஜா. இனிய குதூகல வணக்கம் வாங்க. சொல்லுங்க. நீண்ட நாட்களுக்கு பின் அந்த தளத்துக்கு போயிருக்கிறேன். உறுதியாக உங்களோட அந்த விழிப்பு தேவையெல்லாம் அந்த தளத்தில் எங்க போய் நான் அந்த பதிகிற இதுகளெல்லாம் ஒரு தெளிவாக கேட்க வேண்டும் போல இருக்கிறது. நான் பொதுவாக கவிதை எங்க பதிகிறது? இப்போதைக்கு எங்களுக்கு கவிதை பதிவதற்கான ஒரு புறம்பான ஒரு இடம் இல்லை. காரணம் அந்த இப்ப தெரிந்தானே உங்களுக்கு இணையம் போயிருக்கிறது நிலைமை. அதனால கமெண்ட் இருக்கிறது தானே, கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறது தானே. இப்ப நீங்க எழுதி இருக்கிறீங்க இல்லையா, அந்த நாளும் அந்த அதுக்கெல்லாம் நீங்க எழுதி இருக்கிறீங்க, நான் பார்த்தேன். அதுக்கு அந்த கமெண்ட்ல நீங்க கவிதையை அப்படியே பதிஞ்சிடுங்க. எனக்கு அதை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கிறபடியால் நானும் பூசரி அவர்களின் கவிதையை நேற்று போட்டேன். ஆனால் என்னால் இது இப்போதைக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், விசிட்டர்ஸ் பக்கத்துல பதிந்தவர்கள் கமெண்ட்டுக்கு இல்ல, இன்றைய நாளின் நிகழ்வுக்கு கமெண்ட்ல போய் அதை நீங்க பதிஞ்சிட்டீங்கண்டா அதை பாக்குறதுக்கு இலகுவாக இருக்கும். எல்லாருக்குமே வாசிக்கலாம். கமெண்ட்டுக்குள்ள போனீங்கண்டா உண்மைதான். என்னென்றால் யாருமே ஒன்றுமே கேட்பதில்லை. அவரவர்கள் பாட்டில் அவரவர்கள் ஏதேதோ செய்துவிட்டு பேசாமல் உட்கார்ந்து விடுவார்கள். பிறகு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இதை போக செய்ய வேண்டும், மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால், உங்களை மாதிரி வந்து கேட்டிருந்தால் அதை சொல்லி இருக்கலாம். நானும் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இதை இப்படி செய்யுங்க, ஆனால் செய்த பாடு இல்லை. எனவே இப்போ எழுதியிருக்கிறவர்களில் நீங்க எழுதியிருக்கிறீர்கள், கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார், மற்றது செல்வி நித்யானந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர்கள் அந்த கவிதைகளை நீங்கள் பதித்து விடலாம், அந்த கமெண்ட் பாக்ஸுக்குள்ள போட்டு விடலாம். அவரை மட்டுமில்ல, யாராவது இந்த கொமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பொதுவாக அதுக்குள்ள போய் அந்த கொமெண்ட்ஸுக்கு அந்த பலமா பேஸ்புக்ல போடுவது போல போட்டால் சரியன்ற மாதிரி சொல்லுகிறீர்கள். ஆமா, அப்படித்தான் இப்போதைக்கு அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுடைய முதல் லெசன் அவர்களுக்கும் நிச்சயமாக நன்றி. மற்ற என்ன சொன்னா, ஒரு தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியாமலும் தெரியுமான்னு சிலவள சொல்லிடுவோம், ஜிகே இருக்கு சொல்லி. அப்ப உண்மை நாங்கள் அதை இரண்டைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படும் தானே, அதுக்காக வேண்டிதான் பின்னுக்கு இந்த மாதிரியாக நிற்போம். இல்லை, உண்மையில் நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியாது என்பது அது தெரிந்து கொள்றதுக்கான ஒரு வழி. தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பின்னால நின்றோம் என்றால், ஒருவேளை நாங்கள் ஒரு சபையில போற நேரம் அவமானப்பட நேரிடும். எனவே பொதுவாக என்ன சொல்றேன், நான் வந்து கேட்டேன் எனக்கு ஒரு உலகம் பேஸ்புக் கூட இருக்கிறவருக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கட்டும். இப்படி ஒரு இதை தெளிவாக்கியாச்சு. நீ அப்ப அதுலயே டெம்பரரியா அதுக்குள்ள சகலவையும் அப்படின்னா இந்த காலமே போட்டிருக்கலாம் போல வராது, பரவாயில்லை என்று அருமையாக எல்லாரும் வந்து எல்லாம் சொல்லிவிட்டா. நானும் நேரத்தை இழக்கவில்லை. இன்றைய காலை பொழுது இங்க சரியான உங்களுக்கு மிஸ்ட்னு சொல்லுவோம், போக்கு நான் சொல்லுவேன். நீங்க அந்த பனிமூட்டம் அது வந்து மிஸ்ட்னு சொன்னோம். அப்ப அது வந்து உங்களுக்கு 3 பேர மனையமா அந்த தூரல மஞ்சள், அந்த பச்சை மஞ்சள், ஒரேஞ்ச் சிவப்பண்டு, பச்சை நார்மல், அன்றைக்கு மஞ்சள் ஓரளவுக்கு பரவாயில்லை. மஞ்சள் போட்டிருந்தா கோட்னு சொல்றது, ஹேல் கோட், அந்த ஹேலான மஞ்சள் ஹேல் கோட் உண்டு. ஒரேஞ்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். ஆனா ரெட்னு சொன்னா போக கூடாது வெளியில. அப்ப மஞ்சள் அப்ப காலம் எல்லாம் வீரல் அந்த பள்ளிக்கூட சிக்கல் அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் எல்லாம் இன்றைக்கு நிக்கிறேன். அந்த இதுல இப்ப இடையில உண்மையா சரியா கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு தான் இருக்குமோன்னு தெரியாம இருக்கு. இன்றைக்கு சரியா கேட்டு இருக்கிறோம், நேற்றையும் கேட்க முடியாம போயிட்டதுனால நிச்சயமாக நேற்று 6 நிகழ்ச்சி நடத்தணும் தெரியாது, தவசம் பண்ணி போயிடும். நிச்சயமாக ஓடி ஆடி மற்ற இந்த சனிக்கிழமை கூட இது விழாவும் இருக்குத்தானே, மொழி தின விழா இருக்கிறது. அதற்கோட ஏற்பாடுகள் டெலிஃபோன் சொல்லி பெரிய கொஞ்சம் மாட்ட கூட வரும் போலதான் கிடையாது. இப்ப கடைசியில் இந்த கிழமை தான் மைனஸ் வருது எங்களுக்கு, இரவு முழுக்க இதோட போகுது. சனிக்கிழமை பிளஸ் எல்லாம் நிக்குது எங்களுக்கு. அது பிளஸுக்கு வந்தவன் இருக்கு. அதே நல்ல விதம் நினைக்கிறேன். சனியில இருந்து ஒரு சூரிய ஒளியை பார்க்கலாம்ன்ற மாதிரி தெரிகிறது.
கூறிக்கொண்டு இந்த காலையெல்லாம் 9வது கிரகத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார் கூறினார்கள். அது பூமியோட 10 மடங்கு கூறினார்கள். ஏற்கனவே புளுட்டோ கிரகங்கள் என்று கிரகம் என்று சொல்லி கிரகங்கள் என்று சொல்லி போட்டு இப்ப 9வது புதிய கிரகத்தை கண்டுபிடித்தா செய்திகள் அறிந்தேன் பூமியோட 10 மடங்கு கூடுதலாக இருக்காங்க. அந்த அந்த தகவலையும் நான் குறிக்கொண்டு உங்களுடைய அந்த தகவலுக்கும் நன்றியை குறிக்கொண்டு வேற என்ன மற்ற நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் குறிக்கொண்டு உங்களுடைய அந்த சண்டையிட்டு விலகிய பின்னும் என்றதை சண்டையிட்டு விலகிய பின்னும் டேஷ் டேஷ் ஒரு வரியில முடிக்க ஒரு வரியில முற்றுப்புள்ளே நீங்க அதை வச்சா அதுக்குள்ள ஒரு கருத்தொண்டு இருக்க வேண்டும் கூடலாம் அந்த கருத்து எங்க இருக்க போது நீங்களா ஒரு கருத்தை சொல்லுவீங்க. நீங்களா நாங்க எழுதுவோம் விஜயகிரியாரெல்லாம் நாங்க எழுதுவோம். நீங்க எங்களை கூட இன்னும் டபுளா ட்ரிபிளா அந்த கருத்துக்களை போட்டு ஊக்குவிக்கிறவாங்க. ஆனா பிரச்சனை இல்லை. அதுக்கும் நன்றிகளை குறிக்கொண்டு வருகிறது. மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். இன்னைக்கு நீங்க ஜோரா இருந்து கேட்கலாம் இல்லையா? அடிக்கடி போக வேண்டிய ஒரு மோஷன் பிரச்சனை இருக்கு. சரி சரியா. மிக்க நன்றி மிக்க நன்றியா. ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைந்திருந்தால் சிறப்பாக. அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல இன்னொரு உறவு அவர் வந்து உட்கார்ந்தே இருக்கிறார். பிடித்தே வைத்திருந்த வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நானும் சொன்னதுக்கு வருகிறேன். சண்டையிட்டு விலக்கிய பின்னும் சமாதானம் வந்தால் நடந்து போன கசப்பான நினைவுகளை மன்னித்து விடு, மகிழ்ந்து விடு. இவ்வளவு எல்லாம் தேவையில்லை. ஏதோ ஷோர்ட்டா முடிங்க பாப்போம். சண்டையிட்டு விலகிய பின்னும் சமாதானம் ஏற்படும், மகிழ்ந்து விடு. சமாதானமா இரு அப்படின்றாலும் கூட அங்க ஒரு உங்களோட கரு இருக்கிறது அங்க இல்லையா? மகிழ்வாயிரு, சமாதானமா மகிழ்வாயிரு என்றாலும் சரி. இல்ல மன்னித்து விடுன்னு சொல்றேன் நான். மன்னித்து விடு. அப்படியோ மன்னித்து விடு. சரியா. சமாதானம் ஏற்பட்டா அதான் மன்னித்து விடு. சமாதானம் வந்துட்டா முடிஞ்சுதானே அங்க. சரி, நான் அதை எடுத்துக்கொள்றேன். மற்ற இன்னும் என்னிடம் இருக்கிறது விஷயம், நான் அதை சொல்லுவேன். நீங்க இப்ப சண்டையிட்டு விலகிய பின்னும் சமாதானமாக மன்னித்து விடு என்று நீங்க சொல்றீங்க. சரி, அது உங்களோட பக்கமா நான் எடுத்துக்கொள்றேன். இதுக்குள்ள நான் ஒன்றும் கேட்கல. நாளும் என்று தொடங்கி நீயே என்று நீங்க முடிக்க வேண்டும். அந்த கவி வரை இருக்கிறது. மற்றது உங்கள் பக்கமாக நான் இப்போ ஒரு நீங்க போய் பதிஞ்சிங்களா உங்களோட கவிதையை Facebook பக்கத்துல? சொல்லும் போதுதான் அந்த சின்ன கொமெண்ட் எழுதுற மாதிரி தான் வருது. அதுதான் கமெண்ட் பாக்ஸுக்குள்ள உங்களோட இத கவிதையை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சின்ன துண்டுன்றதுக்கு நாங்க பெரிசா பேஸ்ட் பண்ற நேரத்துல அது பெரிசாகிவிடும். பிரச்சனை இல்லை. நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க பேஸ்ட் பண்றது மட்டும் தான். சரியோ? காப்பி பண்ணிட்டு போய் நீங்க அதுக்குள்ள ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அது கவிதை போயிடும். நீங்க அந்த சின்ன ஸ்பேஸ பத்தியோ ஒன்றை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம். சரியா? அது உங்களோட பிரச்சனையே இல்லாத அவங்க இடம் தரும். சொல்லிட்டு போகலாமா? சந்தித்தல் செஞ்சா சொல்லிட்டு போங்க. நான் எனக்கு அதிகமா சந்தித்தல் ஏற்படுறது என்னன்னு சொன்னா, நான் வேலை செய்யற இடங்கள்ல தான் நடைபெறது. நேற்று வேலை செய்திருக்கும் போது ஒரு இந்த லண்டன் ஒரு நேர் வந்தார். அவர் இந்த அல்கஹால் ஒன்று எடுத்துட்டு பியர் ஒன்று எடுத்துட்டு காசு தரத்துக்கு அவர்கிட்ட காசு இல்ல, கிரெடிட் கார்டை போட்டு பின் பண்ணினா பின் வேலை செய்யல அவருக்கு. அப்ப சட்டப்படி அவர் பின் பண்ணக்குள்ளே அரவாசம் குடிச்சிட்டாரு. அதுல நின்றுட்டு அப்ப சட்டப்படி அவரை காசு இல்லாட்டி நாங்க குடுக்கலாம். கோப்பையும் தண்ணியும் குடுக்கலாம் சட்டப்படி. முதல்ல காசு இருக்கிறவங்க கேட்க வேணுமோ? இல்ல இல்ல, சில சந்தர்ப்ப சூழ்நிலையில பின் வேலை செய்யாட்டி, கிரெடிட் கார்டு வேலை செய்யாட்டி அவங்க பிரயாணிகள் தானே, அவங்க சந்தோஷப்படுத்த வேண்டியது கடமை. நாங்க காசு இல்லாட்டி குடுக்கலாம். ஃப்ரீயா கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு புக் ஒன்று நாங்க மார்க் பண்ணி வைக்கணும் அந்த டேட்டுக்கு கீழே. சரி சரி. அப்படி என்றால் நெதர்லாந்து பக்கம் வந்தால் இதை செய்யலாம். காசு எத்தனை சரி கோப்பி ஒரு குரூப்பா வந்தாலும் சரிதான். அவங்க எனக்கு சொன்னா ஒரு விக்கெட்டான சூழ்நிலை அவங்களோட பிள்ளைங்க தானே. இப்ப கிரெடிட் வேலை செய்யாட்டி எங்களோட மெசேஜ்ல தான் பிள்ளைங்க நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அது நாங்க ஆனா இதை கொடுக்கலாம், மதப்பானங்கள் கொடுக்கலாம். அது தடை செய்யப்படாது. அந்த ஆடம்பர தேவைக்கான விஷயம் தானே. ஆமா. அடுத்தது என்னன்னு சொன்னா திருப்பியும் வந்து அவங்க அதை ரைட் பண்ணுவாங்க தானே.
அதுக்கு நிறைய அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்ப இவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அரவாச குடிச்சிட்டார் நண்பது அந்த கிளாஸ்ல ஊத்தி காசை தரமுன்னா அவருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா நான் குடிச்சாதான் இனி திருப்பி ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு சங்கடமா போயிட்டு இவர் ஒரு 2 தரம் 3 தரம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, பின் வேலை செய்யல. அப்ப எனக்கு திருப்பி வாங்க வேணும், நான் கட்டாயம் தாங்கண்டு வாங்கணும். அப்ப தாங்கண்டு வாங்கி நான் அந்த குப்பையில அந்த பன்னீர்த்துல ஊத்துனேன். எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு. அந்த மனுஷன் அவ்வளவு அழகா ருசிச்சு குடிக்கும் போது நான் அதை வாங்கி ஊத்துறேன். சும்மா வெளியில ஊத்துறீங்க? குப்பையில அந்த இதுல பன்னீர்த்துல ஊத்துறேன், சும்மா கொட்டிருக்கேன். அப்ப எனக்கு மனசு சரியான கஷ்டமா இருந்து அந்த மனுஷன் குடிக்க அவர் என்ன மூத்த பாக்குறாரு. நான் வாங்கி தாங்க சொல்லி நாங்க அப்படி எல்லாவற்றும் இல்ல சொரின்னு சொல்லி போட்டு நான் வாங்கி அதை ஊத்துறேன். அப்பெல்லாம் சரியான மனசு சரியான கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் முதலாளி கொஞ்சம் லேட்டா வந்தாரு, வந்த டைம்ல இப்படி நடந்துக்குன்னு நான் சொன்னேன்னா அவர் சொன்னாரு எப்படின்னு சொன்னா நீ கொடுத்துருக்கலாமே. அந்த மனசுல அப்படி சொல்லுவேன். இல்ல நீங்க சட்டத்தை தான் செய்ய வேண்டும். ஒருவேளை கொடுத்திருந்தால் ஏன் கொடுத்தா நீ காசு வாங்காம கொடுத்ததுனால உண்ட காசுல இருந்து காசு போடு, அப்படி ஒரு பிரச்சனையே வரலாம். அத நீங்க கொடுக்காததுனால அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. எது எப்படியா இருந்தாலும் நாங்கள் அந்த ஒழுக்க வரையறைகள் எப்படி இருக்கிறதோ அதுபடிதான் நாங்க நடந்து கொள்வோம். சட்டம் எதுவோ அதுதான். அதுதான் இப்ப அந்த மனசே கஷ்டம். வந்து அந்த கடைசியா கையில தரம் போதும் அதை வாங்கி திருப்பி இன்னொரு தரம் குடிச்சு கொண்டு வந்தார். சரி, உங்களுக்கு நீ 3/4 போத்தல் குடிக்கும் வரை இருந்துட்டு 1/4 போத்தல் ஊத்துறதுதான் அப்படி காசும் தந்தவரு எனக்கு அந்த இப்படி கையில் நீட்டி போட்டு ஸ்டைப்பா அவங்களுக்கு விளங்கி நான் சொல்றேன். திருப்பி அதை திருப்பி எடுத்து வாயில வச்சு குடிச்சுட்டு திருப்பி தந்தார். அது எனக்கு சரியான சங்கடமா இருந்துச்சு. மற்றபடி வேண்டா நான் ஓகே கொண்டு போங்கன்னு விட்டுருப்பேன். அந்த சட்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்க மதிச்சுதான் ஆக வேணும். உண்மைதான். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். வஜிதா முகமது அவர்கள் சிறப்பாக இணைந்திருந்தார். அவருக்கு மிக்க நன்றி. எனவே என்ன செய்யலாம், தொகுப்பாளர் இப்போது இணைப்பை பிடித்து விட்டார். எனவே நாங்கள் கவிதை நேரத்துக்குள்ள சடார் என்று போய்விட்டு கவிதை நேரத்துக்கு பிற்பாடு கவிதை பேசும் நேரத்துக்கும் பிற்பாடு நாங்கள் இது பற்றி மீண்டும் பேசலாம். எழுதினவர்கள் எழுதி கொண்டே இருங்கோ. உங்களோட கவிகளை கமெண்ட் பாக்ஸ்ல facebook.com/London Tamil Radio அல்லது firstaudio.net பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கு ஒரு லிங்க் இருக்குது. ஃபார் டிவி பாமுகம் தினம் நேயர் படைப்புகளை கிளிக் பண்ணி இருக்கிறது. www.firstaudio.com/London Tamil Radio முகநூலில் தினமும் காணலாம் என்று இருக்கிறது. நீங்க அங்க போய் facebook.com நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அங்க புறம்பா ஒரு பக்கம் திறந்து கொள்ளும். அதுல போய் கமெண்ட்ல உங்களோட கவிதைகளை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடுங்க. நீங்க சின்னதா பாக்ஸ் இருக்கிறது நீங்க எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை, அது பெரிதாக இடம் கொடுக்கும். சரியோ, நீங்க போய் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டால் தொகுப்பாளருக்கும் அதை வாசித்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். தொகுப்பாளரும் இப்போது நீங்கள் இதை செய்ய வேண்டும். firstaudio.net அடித்து அங்க ஃபார் டிவி பாமுக தின நேயர் படைப்புகளை facebook.com என்ற ஒரு லிங்க் இருக்கிறது. அப்படியே இங்கிலீஷால் எழுதி ஒரு கோடு போயிருக்கிறது. அதை நீங்கள் மவுசினால் தட்டும் போது ஒரு பக்கம் ஓபன் ஆகும். அதுல நீங்க வந்து கவிதைகளை இப்போ பதிவார்கள் என்று நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டபடியே நாங்கள் தொகுப்பாளரை இணைத்து எடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.